சம்பாதிச்சு வச்சுருக்குறோம். இதில் புண்ணியம்லாம் ஒன்றும் இல்லை. ஏங்க இப்படி சொல்லிட்டீங்க பொசுக்குன்னு அப்படின்னு கேட்டால், உலகத்தில் எத்தனையோ மக்கள் இருக்காங்க, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எவ்வளவோ கலை இருக்குது, எவ்வளவோ தொழில் இருக்குது. அதையெல்லாம் தவிர்த்து ஒரு காய் வெட்டியை கட்டி அதோடு கரகம் இந்த காவி உடைய அணிஞ்சு கையில் மணி எடுத்து மந்திரத்தை ஓதி பிரபஞ்சத்தோடு வாழக்கூடிய இந்த காற்றினுடைய தத்துவத்தை நம்ம பெற்றிருக்கோம். எல்லாத்துக்கும் இந்த அமைப்பு இருக்குமா? கோயில் கட்ட போகிறோம், ஒருத்தர் போய் காசு கொடுறான்னா வெளியே நில்லுன்னு சொல்லி காசு கொடுத்து அனுப்புவான். ஒரு சில பேர் பவ்யமாக காசு கொடுத்து அனுப்புவான். ஒரு சில பேர் போயா வேறு வேலையில்லையா உங்களுக்கும்மா. அப்போ சாமி பேரை சொல்லி பிச்சை எடுக்கிறான் பாருங்கள். நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, ஏசங்க எடுக்கிறது. இது நம்ம அன்பலையா நானும் தீர்த்தகிரி மலைக்கு போய்ட்டு வரும்போது அங்கெல்லாம் ஏசம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ நான் அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், விதி என்பது அதோட அடக்கமாக இருக்கும். அப்போ ஒரு ஆன்மீக பேரை சொல்லி ஒருத்தன் இப்போ ஏசங்க எடுக்கிறான்னா உங்களுக்கெல்லாம் நிறைய யோசிச்சு பாருங்கள். சொத்து இருக்கும், சொந்தம் இருக்கும், எல்லாம் இருந்தும் அந்த சொத்து சுகத்தையும் சொந்தத்தையும் அனுபவிக்க முடியாத ஒரு பற்றற்ற பரதேசி நிலை. இந்த பற்றற்ற பரதேசி நிலையை ஒருவன் அடைகிறான் அப்படின்னா அவன் எம்மாம்பெரிய பாவம் பண்ணியிருப்பான். அவன் அப்பனும் தாத்தனும். அவனுக்கு என்னங்க இல்லை? விவேகானந்தருக்கு என்ன கிடையாது? வள்ளலாருக்கு என்ன கிடையாது? காஞ்சி பெரியவருக்கு என்ன கிடையாது? சாய்பாபாவுக்கு சொத்து கிடையாதா? இத்தனையும் இருந்தது. ஆனால் அவர்கள் செய்த அந்த பாவங்கள் காவி ஓட்டியை கட்டவும், புரியுதா இல்லைங்களா? இறைவனை தொண்டு செய்தே நம்ம கர்மாவை கழிக்கணுமா? அதுதான் ஒருத்தர் கேட்குறாராம், எல்லாமே போட்டு எல்லாத்தையும் போட்டு பக்தியை போட்டு எல்லாத்தையும் நாசம் பண்ணுறியே சிவபெருமானே. அந்த அம்மா போய் கேட்குது அந்த ஐயா கிட்ட, எல்லாத்தையும் போட்டு நாசம் பண்ணுற, எல்லாத்தையும் போட்டு சித்திரவா பண்ணுற, கேட்டால் படி அளக்குறான், சோதனை கொடுக்குறவரையே. சோதனையெல்லாம் அந்த பக்தர்கிட்ட தான் காட்டுவியா? வேறு உனக்கு வேறு வழியே இல்லையா? வேறு ஆளே இல்லையா? அப்படின்னு உடனே அந்த ஐயா சொல்கிறாரா, என் சோதனை என்பது எல்லாத்துக்கிட்டையும் இருக்கும். ஏன் ஒரு சில நேரத்தில் எனக்கே சோதனை வரும் அப்படின்னு கேட்கும்போது தான் அவர் சொன்னாரா. அதுக்கு அந்த அம்மா கேட்குதான், அது எப்படியா உனக்கு எப்படியே சோதனை வரும்? சோதிக்கிறோன்னு நீ தானே? இல்லை இல்லை, நான் என்னுடைய மொத்தனுடைய பலத்தையும் வச்சு பாவம் புண்ணியத்தை ஒன்றாக சேர்த்து அதுக்கு ஒரு பிறப்பாக ஒரு சனீஸ்வரன் ஒரு பட்டத்தோடு ஒருத்தனை நான் படைக்க போகிறேன். அவன் கர்மாவை ஆய்வு செஞ்சு அந்த கர்மா மூலியமாக அவனுக்கு பலனை கொடுப்பான். அவன் என்னை துரத்தி பிடிப்பான் பாரு. அப்போ எனக்கு சனீஸ்வரன் பார்வையில் நான் என்னையும் பிடித்துருவான். அதான் ஆண்டவராக பெரிய ஆண்டவர் சொல்லக்கூடிய அந்த சிவபெருமான் பிச்சாண்டவராக பிச்சை எடுத்து மயானத்தில் போய் வெட்டியான் வேலை பார்த்த தருணம். அதில் அங்காள பரமேஸ்வரி கதை உற்பத்தி ஆச்சு. சரி, ரொம்ப தூரம் போவேன்னா உங்களுக்கெல்லாம் சொதப்பிடும். அப்போ இந்த மாதிரி விஷயத்தில் தான் நான் இவரை போய் பிடிக்க போனார், அனுமனை பிடிக்க போனால். அப்படி கருப்பசாமியை பிடிச்சார், எல்லாத்தையும் ஒரு பக்கமாக பிடிச்சார். ஒரு சூட்சமத்தில் பார்த்தீங்கன்னா சனீஸ்வருடைய பார்வை ஐயப்பன் மேலே இருக்குங்க. ஆனால் அது நிறையா பேர் மறைச்சிட்டாங்க. ஏன்னா பிரசித்தி பெற்ற கோயில் சபரிமலை. ஒரு இடத்துல ஐயப்பன் தவக்கோலத்தில் இருக்கிற இடம், எந்த ஒரு பலனையும் அனுபவிக்காமல், எந்த ஒரு சுகப வாழ்க்கையும் அனுபவிக்காமல் அந்த சபரிமலையை தவக்கோலத்தில் இருக்கிறது சனீஸ்வருடைய பார்வையில் தான் அந்த இடத்துல உட்காந்தாரே தவிர வேறு எந்த ஒரு நோக்கமும் அங்கே இல்லைங்க. அதாவது நவகிரகத்தினுடைய கோள்களுடைய காரணகர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பற்றற்ற மறந்து பரதேசம் போயிடணும். அதாவது பொண்டாட்டி பிள்ளையை விட்டுட்டு போயிடணும், ஆன்மீகத்தில் போயிடணும், வெளியூருக்கு போயிடணும், வெளிநாட்டுக்கு போகணும். இந்த மாதிரி நீங்கள் போனால் அது விட்டுரும். அதுக்கு தான் நம்மளால் ஒரு வார்த்தையை சொல்லுவான், நேரம் சரியில்லை வெளிநாட்டுக்கு போயிடு, நேரம் சரியில்லை வெளியூர் போயிடு, நேரம் சரியில்லை நீ இந்த ஊருக்கு போய் தங்கிடு, டெய்லி வீட்டுக்கு வராத. இப்படியெல்லாம் ஒரு கதையை உற்பத்தி பண்ணிவிடுவாங்க இந்த கோள்களுடைய நேரங்கள் சரியில்லைங்கிற ஒரு தாற்பயத்தில். சரி, இதெல்லாம் ஒரு வரும்போது இது யாருடைய கர்மா பலன்படி நடக்குது அப்படின்னு கேட்டால், கர்மத்தின் நாயகன் இந்த சனீஸ்வர பகவானை பேஸ் பண்ணி எடுத்துகிட்டு வர்றார். ஆனால் அது எல்லாமே காரணத்தான் சிவபெருமானே. இந்த பாவங்களை எல்லாம் தொலைத்து இந்த கர்மாவை நம்ம நீக்கணும் அப்படின்னு சொன்னால் அது இந்த காலத்தில் மிகையானா மிகை ஆகலை. பாவங்கள் மேல் பாவங்கள் அதிகரிச்சுட்டே போகுது.
அப்போ அந்த அம்மா கேட்குது, எல்லாத்தையும் சோதனை கொடுத்து இவனும் சோதனை கொடுக்கும்போது, அம்மா நீ என் பொண்டாட்டியாக இருந்தாலும் உனக்குன்னு ஒரு சோதனை இருக்குடி, அதை நீ ஏற்றுக்கோ அப்படின்னுச்சு. எனக்கு என்ன வெண்டைக்காய் சோதனை தரப்போறேன்னு, நீ நல்லா தான் இருப்ப, நீ நல்லவ தான், உனக்கு சாந்தமான குணம் இருக்கும்போது நீ பரமேஸ்வரிங்கிற பட்டத்தோடு இருப்ப, உனக்கு சனீஸ்வரன் பார்வை பட்டு என்கிட்டருந்து உன்கிட்ட வரும்பாரு, என்னில் இருக்கிற பாதி நீ, என்கிட்ட இருக்க சொத்துல பாதி நீ, என்கிட்ட இருக்க சுகத்தில் பாதி நீ, எல்லாத்தையும் பாதி பாதி எடுத்த நீ, என் கர்மாவே நீ பாதி அனுபவிப்ப அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வரத்தை கொடுக்குறார். இதெல்லாம் என்னை ஒன்றும் பண்ணாத வேலையை பாடுறான்னு சொல்லி அந்த அம்மா சொல்லிடும். அதுக்கான நேரத்தை காரணத்தை சரியாக கணித்து நம்ம சித்தபுருஷர்களும் பெருமாளும் பிரம்மதேவரும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து சிவபெருமானை பிச்சாண்டியாவுக்கு அவதாரத்தை எடுத்து அந்த அம்மாவை சுடுகாட்டு வர வச்சு, சுடுகாட்டில் பிரம்ம கவாலத்தை அந்த அம்மா தலையிலேயே அந்த கையில் ஏந்த விட்டு பிரம்ம கவாலம் அது பிடிச்ச அந்த அம்மாவுக்கு சனீஸ்வர பார்வைப்பட்டுரும். உடனே பரமேஸ்வரி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆங்கார ரூபம் கொண்டு அகோரமாக காட்சியளித்து அந்த இடத்துல சிங்கப்பல்லு கோரப்பல்லோட ரத்தம் வேணும்னு சொல்லி ரத்தத்தை பிடிச்சி கடித்து, ரோட்டில் வர ஆடு மாடு மனுஷன் எல்லாத்தையும் பிடிச்சி கடித்து எல்லாத்தையும் பிச்சு பிச்சு திங்கிறதுனால தான் அந்த அம்மாவுக்கு ஒரு ஆவேசம் அதிகமாகி சனீஸ்வரோட உக்கரம் வந்து அந்த அம்மாவுக்கு தாங்க முடியாது. அதனால் சில வரலாறு சில விஷயங்களை சொல்லி அதை இப்போ சொன்னால் ரொம்ப டைம் ஆகிடும். அப்போ அந்த அம்மாவை என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, வாசிங்கிற பாம்பை வச்சு பிடிச்சி இந்த இடத்த கட்டி போட்டாங்க. ஆங்காரமாக இருந்த பரமேஸ்வரி காலப்போக்கில் அங்காள பரமேஸ்வரின்னு பேர் பெற்று அது அந்த இடத்துல காட்டேரிங்கிற அவதாரத்தில் போய் உட்காந்துச்சு. அதுதான் அந்த சனீஸ்வருடைய பார்வை. இதில் கர்மா அப்படின்னு சொல்லி சொன்னால் சிவபெருமானுடைய லிங்க தத்துவம், அதுவும் சனீஸ்வருடைய பார்வை. இப்போ இது எல்லாமே மூலக்கர்த்தா காரணக்கர்த்தா செயல் பகுதி எல்லாமே யார் அப்படின்னா கர்மா. இந்த கர்மா உங்களையும் விடாது என்னையும் விடாது. இந்த கர்மத்தை நீக்கக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டால், சிவபெருமான் நீக்குவாரா? நீக்க மாட்டார். பிரம்மதேவன் நீக்குவாரா? நீக்க மாட்டார். பெருமாள் நீக்குவாரா? நீக்க மாட்டார். ஒருத்தர் மட்டும் நீக்குவார். யாருங்க அது அப்படின்னு கேட்டால், நாம் இன்றைக்கி முதலாக கடவுளை சொல்லி வழிபடக்கூடுமே எம்பெருமானுடைய பிள்ளையாகிய பூதகணங்களுக்கு தலைவனாகிய பிரபஞ்சத்தின் நாயகனாகிய ஓம் என்னும் பிரணவத்தின் பொருளாகிய தமிழ் சொல் கடவுளாகிய மந்திரத்தின் வேதத்தின் உச்சத்தில் இருந்து ஆட்டி படைக்கூடிய எங்களுடைய கணபதியுடைய அவருடைய அனுகிரகத்தை கடாட்சத்தை மட்டுமே கர்மத்தை நீக்க முடியும். அதனால தான் அவருக்கு ஒரு பேர் உண்டு. என்ன பேர் அப்படின்னா கணபதி. கணம் என்றால் கர்மா, பதி என்றால் இறைவன். கணம் ப்ளஸ் பதி சீக்கோல்ட்டு கணபதி. அந்த கணம் என்பது நம்ம ஒரு பழமொழி சொல்லுவோம், என் மடியில் வந்து கணம் இல்லை அதனால் என் மனசில் பயம் இல்லை அப்படிங்கிறது அதனுடைய பொருள். அப்போ விநாயகர் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. வினை ப்ளஸ் அகற்றுபவர் சீக்கோல்ட்டு வினை அகற்றுபவர். பேருனா விநாயகரனுடைய பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா வினை ப்ளஸ் அகற்றுபவர். ஏன்னா கணபதின்றதும் வினை அகற்றார் இல்லையா? அப்போ அந்த அவருக்கு இன்னொரு பேரும் அப்படி தான் கொடுக்குறாங்க. அப்போ வினையை ப்ளஸ் அகற்றுவர் வினை அகற்றுவர். அதை காலப்புகழ விநாயகர். வினை என்றால் விக்னம், விக்னம் என்றால் தடை, தடை என்றால் கர்மா. சரி, இப்போ இதிலேயே ஒரு வளைச்சி கொண்டு வந்த இதையெல்லாம் நம்ம சொல்கிறோம். இது எந்த அளவுக்கு சாத்தியம்? என்னையா ஜாலக்கையா விதிவிலக்கு சொல்லுன்னா நீ என்னமோ கதை போடுற அப்படின்னு நீங்கள் ஏதோ யோசிக்கிற மாதிரி தெரியுது. மைக் ஆன் பண்ணி சொல்லுங்கள். நான் சொல்கிறது உங்களுக்கு போர் அடிக்குதா இல்லை ஏதோ சொதப்படுறான்னு சொல்லுங்கள். இல்லைங்க, எழுதிக்கிட்டு இருக்கோம். இல்லைங்க, கரெக்டாக தான் போயிட்டு இருக்கோங்க. நான் கரெக்டாக வச்சுட்டு இருக்கோம். கரெக்டாக போதா? நம்ம சீனிவாஸ் ஐயா என்ன எப்படி போயிட்டுருக்கு? ஏதோ சொதப்பிட்டுனா எனக்கு வர உடம்பு வர சரியில்லை, அதனால் ஏதோ போதையில் வளரணும் என்னமோ. ஏன் தெளிவாக தான் பேசுறீங்க? ஏய், நான் ஒரு சும்மா சொன்னால் ஒன்றே எனக்கு தெரியுங்கப்பா. சரி சரி. அப்போ ஆனால் மை எல்லாமே கேமரா ஆன் பண்ணுங்க. ஏன் கேமரா ஆஃப் பண்ணுறீங்க? கேமரா ஆன் பண்ணுங்க. கேமரா எல்லாருமே ஆன் பண்ணணும். மைக்கை மட்டும் ஆஃப் பண்ணிடணும், கேமரா ஆன் பண்ணணும். கேமரா ஆஃப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டைமு உங்களை கேமரா ஆஃப் பண்ணுற நம்பரை ரிஜெக்ட் செய்யப்படும். அவ்வளோதான். யார் எப்படி எனக்கு எப்படி தெரியுது? சரி,
அன்பலையா மீட் போடுங்க. அன்பலையா அதான் நல்ல பிள்ளைக்காது. சரி, அப்போ இந்த கணபதி எனக்கு கணபதி அப்படின்னா அந்த 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 கணம் அப்படின்னா நம்ம உடலில் ஒரு அழுத்தம் ஏற்படும். வாம் கணநாதா அப்படின்னா அந்த கணநாதனை அழைக்கும் தருணம் நம் உடலில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு வைப்ரேஷன் ஏற்படும். நீங்கள் எந்த கடவுளை கும்பிட்டாலும் அவ்வளோ ஒரு பவர் இருக்காது. ஆனால் இந்த கணபதியினுடைய தத்துவம் கோட்பாடு பெரிய பொக்கிஷம் நமக்கு. சரி, இப்போ இந்த கணபதியை கும்பிட்டா நம்ம கர்மம் நீரும் அப்படிங்கிறது நாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான். சரி, அப்போ இந்த கணபதியை வெளிப்படுறோங்க, உண்மைதான்ப்பா. சரி, இந்த கணபதியை ஒரு சிலையை கும்பிட்டா நம்ம கர்மா நீருமா? போயா அப்படின்னு நம்ம எது தெரிஞ்சு பேசணும். ஏன் தெரியுமா? நாமெல்லாம் மந்திரவாதியா? ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். இல்லை, ஆன்மீக ஆராய்ச்சியாளர், மாந்திரிக ஆராய்ச்சியாளர். நம்ம என்ன ஸ்பிரிச்சுவல் ரிசர்ச் சென்டர். நாமெல்லாம் ரிசர்ச். நாம் ஆன்மீகத்தை ஆராய்ச்சி பண்ணி மாந்திரிகத்தையும் ஆய்வு பண்ணோம். என்ன மணிகண்டையா சொல்கிற சரி தானே? நம்ம மந்திரவாதியா? இல்லையா? ஆராய்ச்சி பண்ணணும், ஒவ்வொன்றுக்கும் அர்த்தங்கள் தெரியணும். விதி விலக்குன்னா நீ வாக்கில் சொல்லிட்டா நாங்கள் ஒத்துட்டு போடுவோமா? நம்ம டீம் யாரும் ஒத்துக்கக்கூடாது. இப்போ நான் ஏன் இதை கோர்வையாக சொல்ல வரேன்னா, சிவபெருமானுக்கே விதி இருந்துச்சு. அதாவது கர்மாவில் அவர் மயானத்துக்கு போய் பிச்சாண்டி அவதாரமாக அவர் வந்தார். அந்த அம்மா போய் காட்டேரியா மாறிச்சு. இப்படி ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த சனீஸ்வர பகவானுடைய கர்மா தீர்க்கக்கூடிய ஒரு இடத்த அவர்கிட்ட சரிவாரியாக கொடுத்தாங்க. சத்தியவான் அப்படின்னா நவகிரகங்களில் சனீஸ்வர பகவானே. சரி, அது ஒரு கோள்களால் கொடுத்தது. அதாவது சாமி ரீதியாக அது கொடுத்தாங்க. நாம் ஆன்மீக ரீதியாக போக, நாங்கள் அறிவியல் ரீதியாக உள்ளே வருவோம். பெரிய என்ன கொம்பா? கடவுளே இல்லையா? வேலைக்கு போகிறேன், சம்பாதிக்கிறேன், கை நிறைய சம்பாதிக்கிறேன், சாப்பிட்றேன், பொண்டாட்டி பிள்ளையே பார்க்குறோம், வேற அப்புறம் கட்டலையோ இல்லையோ அப்படின்னு விஜய் மாரி கையை காட்டி போயிட்டே இருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி கை காட்டி போனாலும் அவனுக்கு கர்மான்னு ஒன்று வேலை செய்யுமா? இல்லைன்னா செய்யும். சரிங்க, ஒருத்தருக்கு சாமியே கும்பல அவனுக்கு கர்மா வேலை செய்யுமா? செய்யுங்க. ஏன் செய்யுதுன்னா, அவன் குழந்த பிறந்தான்னு நம்ம பேனை பேப்பர் எழுத போகிறோம், நல்ல நேரம் கெட்ட நேரம், அப்பயே கர்மம் ஒட்டிக்கும். எந்த ஒரு குழந்தை பிறந்தாலும் நீ கடிகாரத்தை பார்க்காம நேரத்தை குறிக்காம தான் அந்த பையனுக்கு கர்ம வேலை செய்யாது. இதான் பாயிண்ட் எழுதிங்க. ஒரு குழந்தை பிறக்கும்போது அந்த குழந்தைக்கு அப்பாவோ அம்மாவோ கூட இருப்பவரோ யாராவது ஒருத்தர் கடிகாரத்தை பார்த்து என் பிள்ளை அந்த நேரத்தை பேரன் பிறந்துட்டான் அப்படின்னு டாக்டரோ இல்லை நர்ஸோ யார் எழுதுகிறாங்களோ, எழுதிய உடனே அந்த குழந்தைக்கு 7 தலைமுறையுடைய கர்மா அப்போவே ஒட்டிக்கும். இதுதான் அதனுடைய பாயிண்ட் ஆஃப் சூட்சம ரகசியம். சரியா? சரி, குழந்தைய பற்றி பேசினா ஒரு நாள் நமக்கு பத்தாது, வேணாம், நம்ம இங்கே வந்துடுவோம். கர்மா இது விதிவிலக்குக்கு வருவோம். என்னன்னு பழையா? சரி தானே? ஆமாம். அப்போ இந்த நேர காலங்கள் ஒன்று பிறகுது. அவன் சாமியே கும்பலன்னு சொல்லுவான் தான், ஆனால் அவன் கர்மா அவன்கிட்ட வேலை செஞ்சிட்டே இருக்கும். சரி, அவனுக்கு இந்த கர்மா கண்டிப்பாக தொடர்பு இருக்கா அப்படின்னா இருக்குது. ஆனால் சாமி கும்பிட மாட்டான், அவன் நல்லாவே இருப்பான். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். சாமியே கும்பிட நல்லா இருப்பான், சாமியே கும்பிட்டு நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்போம். இதுக்கு காரணமே கர்மா. நான் தான் முன்னே சொன்னேன் இல்லையா, நாம் ரொம்ப ரொம்ப பாவம் பண்ணுவேன். அதனால தான் காய் வெட்டி கட்டிட்டு போய் எப்பா என் முந்தி நாயகனையோ எப்பா நமக்கான கணபதியே எப்பா நீ கந்தனுக்கு ஐயா நீங்கள் முன்பு இருந்தா என் கற்பக கணபதியே அப்பா நீ வேலனுக்கு முன்பு இருந்தா எங்கள் வெற்றி கணபதியோ அப்பா நம் மந்திரத்தை ஓதியல்லோ என் சப்பானி பிள்ளையாரே. நம்ம மந்திரத்தில் ஒரு பிள்ளையார் வரும். அந்த பிள்ளையார் யாருன்னா சப்பானி பிள்ளையார் தான் மந்திரத்தினுடைய அதிதேவதை விநாயகர். எழுதிங்க, மந்திரத்தினுடைய அதிதேவதை
விநாயகர், சப்பானி பிள்ளையார். அந்த பிள்ளையார் வந்தால் தான் சித்தி ஆகும். இந்த பிள்ளையார் நம்ம அரச மரத்தில் பிள்ளையார் இல்லை. சப்பானி பிள்ளையார் நான் உடுக்கையில் வர்ணிக்கும் போது பாருங்கள், சப்பானி பிள்ளையாரை கூப்பிடுவேன். அது நான் அந்த அந்த பிள்ளையார் உள்ளே தான் இருக்கும். அது ஒரு விகாரமாக இருக்கும். சரியா? சரி, எழுதிட்டு சொல்லுங்கள், அடுத்தடுத்து போயிடுவோம். நான் வர மறந்துட போகிறேன். தூக்கம் வருதா? அவன் கேட்டுட்டு தான் இருக்கான். சரி, போலாமா? அப்போ காவி உடை கட்டி நாமெல்லாம் கஷ்டப்படுறோம், சாமியே கும்பிட நல்லா இருக்கோம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் அர்த்தம் இல்லைங்க. நாம் மேலே போய் நம்ம கர்மாவை தீர்க்கறதுக்கு பதிலாக கீழே இங்கேயே சாமிக்கு மணி அடித்து பாடல் பாடி மந்திரங்களை ஓதி தொண்டு வேலை செய்து நம்ம கர்மாவை என்ன பண்ணுறோம், கீழேயே கழிச்சிடுறோம். இதில் உச்சக்கட்டத்து கர்மா போனால் பிச்சை எடுத்து போயிடுவோம். சாமியினுடைய பக்தனுக்கு மீறி சாமியினுடைய பித்தன், அதாவது எந்த ஒரு வாழ்க்கையும் சுபகோபத்தை அனுபவிக்காமல் அகோரியாக மாறி தன்னுடைய உணர்வை அற்று சிவ சிந்தனையிலே இருக்கிறவங்க தான் அகோரிங்க. ஆனால் இன்றைக்கி இருக்க அகோரியில் அப்படி கிடையாது. அகோரி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, பிள்ளை பத்துக்கிறாங்க, எல்லாம் அது இது வித்தியாசமாக இருக்குது. சரி, அது பேச வேணாம், அவங்கள பற்றி பேசுறதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்குது? சரி, அப்படி இருக்கும்போது இந்த கர்மாவை கழிக்க அவன் வந்து நல்லா இருக்கான், சாமியே கும்பிட மாட்டான். ஆனால் அவனுக்கு கர்மா வேலை செய்யும், நமக்கு வேலை செய்யும். ஆனால் நம்ம இங்கே முன்னாடியே முன்பிறவிலே நம்ம கழிச்சிருவோம், நமக்கு பின்னாடி புண்ணியம் கிடைக்கும். சரிங்க, இப்போது இந்த கர்மா தீர்க்கணும் அப்படின்னா இந்த கர்மா விதி. கர்மா என்பது விதி, விதி என்பது கர்மா. நம்ம அப்பா அம்மா நமக்கு என்ன கொடுத்தாங்களோ அது நடக்கும், நடந்துக்கிட்டே இருக்கும். அதை விளக்காக மாற்றணும். இங்கே தான் பாயிண்ட் இருக்குது. கர்மாவை நம்ம விளக்காக மாற்றுறதுக்கு பாயிண்ட் எது, ரூட் எதுனா கணபதி. கணபதியை போய் கோயிலில் போய் சாமி கும்பிட்டா நீங்குமா? சாஸ்திரத்தைப்படி நீங்கும், ஆனால் சயின்ஸை படி நீங்காதே. கல்லை போய் சுற்றினா எப்படிங்க நீங்கும்? இதெல்லாம் என்ன நம்புகிற மாதிரியா இருக்குது? நானே நம்ப மாட்டேன். அப்போ இது உள்ள ஆன்மீகத்தினுடைய அப்புறமா ஆன்மீகத்தின் அடுத்தபடி அறிவியல் என்ன இருக்குன்னா அதுதான் த கிரேட் அரச மரம். அரச மரம், அந்த அரச மரத்தை நாம் தினசரி அந்த அரச மரத்தை சுற்றினால் நமக்கு விளக்கு கிடைத்துவிடும். என்ன புது கதையாக இருக்குது? யாரோ நம்புறீங்களா? நான் அதை கரெக்டாக ஒப்பிட்டு காட்டுன்னு யாருக்கோ ஒரு நம்பிக்கை இருக்கா? யாரோ ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். யாருக்காவது யோசனை இருக்கா? ஐயா அரச மரம் சொல்கிறாரே, இது எப்படி ஒரு நியாயமா, இது கோர்வையாக வருமா அப்படின்னு யாருக்காவது நம்பிக்கை இருக்கா? ஒருத்தர் கூட இல்லை போல இருக்கு. எங்க நம்ம எல்லாம் கேங்க கம்முன்ற அமைதியாக இருக்காங்க, இன்னும் செட் ஆகலையா? ஐயா இருக்குங்க ஐயா. இது எங்க எதிரே நடந்ததுங்க ஐயா. ஒரு அரச மரம், ஒரு வேப்ப மரம் எங்க அத்தை அவங்க வச்சாங்க ஐயா. அது ஒரு குறிப்பிட்ட வயசு, அது ஒரு நல்ல பெரிய மரமா ஆகி அதுக்கப்புறம் ஒரு கணவர் வந்து அவங்க சொல்லிச்சான், எங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வை, ஏன் வைக்காம இருக்கிற அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுச்சான் அந்த மரம். அரச மரமும் வேப்பமும் ரெண்டும் வந்து எங்க அப்பா ஒண்ணு வச்சாரு, எங்க அத்தை அதாவது எங்க அப்பா ஒரு தங்கச்சி ஒண்ணு வச்சாங்க. இருங்க, யாரும் டென்ஷன் ஆகாதீங்க, கொஞ்ச நேரம் இருங்க, அமைதியா இருங்க. அது ரெண்டுமே வச்சு அது வந்து மரம் வந்து இந்த மாதிரி சொல்லிச்சான், எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு கனவுல கேட்டுச்சான். அதனால கல்யாணம் பண்ணாங்க ஐயா. அந்த அரச மரம் எனக்கு தோணுது சொன்னாங்க ஐயா. இதுக்கு அரச மரம் கேட்டீங்களா? சரி சரி, உங்களுடைய கருத்துக்கள் வந்து வரவேற்கப்படுகிறது. அந்த கருத்தில் நம்ம ஏற்றுக்க மாட்டோம். ஜாலக்காதி ஆன்மீக அறக்கட்டளையில் அது வந்து ரிஜெக்டட். என்ன செல்வராஜ் ஐயா சொல்கிறது சரிதானே? சரி, அவருடைய கருத்து சொல்லிட்டாரு, ஆனால் அது வந்து நம்ம ஏற்றுக்க மாட்டோம். சரி இருக்கட்டும் ஐயா, உங்கள் கருத்து இருக்கட்டும். அரச மரத்தை சுற்றினால் எப்படி விளக்கு ஆகும், இதை வந்து இப்போ நான் ஒப்பிட்டு காட்ட போகிறேன்.
உடம்பு சரியில்லைன்னு சொன்னமே தவிர ஆனால் மூச்சுக்கிட்டே பேசுகிறோமோ? ஐயோ ஜாலக்கா நாளைக்கு படுத்துட்டு யாரும் எட்டி கூட பார்க்க மாட்டாங்க, ரொம்ப மூச்சு ஸ்ட்ரெயின் பண்ணாத அப்படின்னு தோணினாலும் சொல்லி தான் அவனுங்கிறது விதி. சரி சொல்லிடுவோம், ஏன்னா விதியை பற்றி பேசிட்டோம்ல, அதனால் அதை விட முடியாது. சரிங்க, அரச மரத்தை வந்து சயின்ஸு அதை வந்து நான் ஒரு அறிவியலாக பார்க்குறேன், ஆன்மீகமாக பார்க்க மாட்டேன். அரச மரத்துக்கு அடியில் சுற்றி வரும்போது அரச மரத்துக்கு கீழே வர சுத்தமான ஆக்சிஜன் காற்று கிடைக்குது. சுத்தமான காற்று, ரொம்ப பியூரான காற்று கிடைக்கும். அரச மரத்தை சுற்றி வர நம்மளுடைய உடல் நலம் சரியாகும். அரச மரத்தை சுற்றி வர மனோபலம் சரியாகும். அரச மரம் சுற்றி வர உடலில் நோய்கள் தீங்கும். அரச மரம் சுற்றி வர நம்முடைய மூளை சுறுசுறுப்பாக செயல்படும். இது எல்லாத்துக்கும் நான் விளக்கம் சொல்கிறேன். அரச மரத்தை சுத்த வரும்போது அந்த மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் என்பது நம்ம உடலில் பரிசுத்தமான காற்றை, ஆக்சிஜனை உள்ளிழுத்து கார்பன் டை ஆக்சைடுங்கிற காற்றை, அழுக்கு காற்றை வெளியே தள்ளக்கூடியது உடல், நம்ம உடல். அப்போ இந்த மரத்தை நம்ம சுற்றும்போது, அதாவது மரத்தை எந்த பக்கம் சுற்றணும்? ரைட் ஹேண்டில் சுற்றணும். அப்போ வலது பக்கம் சுற்றும்போது நம்முடைய மூளை, வலது பக்கம் இருக்கிற மூளை ரொம்ப துல்லியமாக செயல்படும். அப்போ நீங்கள் இப்போவுமே வாக்கிங் நடக்கும்போது 8 போட்ட மாதிரி ஒரு பக்கம் ரைட்டு, ஒரு பக்கம் லெஃப்ட்டு, ஒரு பக்கம் ரைட்டு, ஒரு பக்கம் லெஃப்ட்டு, நம்ம ஆர்டிஎஃப்ஸ் 8 போடுவாங்க பாருங்கள், அதுபோல் நீங்கள் நடந்து வர உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இது வந்து சயின்ஸு ப்ரூவ் பண்ணியாச்சு. நடைப்பயிற்சி 8 போல் நடக்கிறது, பாம்பு போல் ஓடுறது, இது எல்லாமே வந்து மூளை வந்து அறிவுத்திறனை அதிகரிக்கும். இதை ஒரு உதாரணம், கோயிலில் மணி அடிக்கிறால பூசாரி, ஒரு கையில் மணி இருக்கும், ஒரு கையில் தீபாராதனை தட்டு இருக்கும். 2 மூளையும் செயல்பட்டால் மட்டுமே டிங் 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 அடிக்க முடியும், காட்ட முடியும். அதே மாதிரி மியூசிக் வாசிக்கிறவங்க, நாதஸ்வரம், தபால் அடிக்கிறவங்க, இந்த எல்லாமே அவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த மூளையை ரொம்ப துல்லியமாக செயல்படுத்துவாங்க. அப்போ அந்த இடத்துல வலது மூலையும் இடது மூலையும் ரொம்ப பிரெயின் வந்து அதிகமாக வேலை செய்யும். சரி, அப்போ இந்த ஒரு விஷயம் எங்கே நமக்கு கிடைக்குதுன்னா, இப்போ இருக்கிற எந்த மரத்துலையுமே கிடைக்காது, அரச மரத்தில் கிடைக்குது. அரச மரத்தை சுற்றி வர அது வரக்கூடிய அந்த மரத்தில் படர்ந்து இருக்கும். எல்லா மரமும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்காக தான் இருக்கும். ஆனால் அரச மரம் மட்டும் அப்படியே எட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் லைனாக நிற்கிற மாதிரியும் படுக்கிற மாதிரி இருக்கும். இந்த பக்கம் இருக்கும். எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் ஒரு அரச மரத்துக்கு இல்லை, ஒரு 20 மீட்டர், ஒரு 20 அடி 30 அடி அகலம் இருக்குமா? அந்த நிழல் மரத்து வேர்லேருந்து ஒரு 10 அடி 20 அடியாவது நிழல் இருக்கும். அந்த அளவுக்கு மரம் என்ன செய்யும்? பறந்து விரிந்து கீழ் நோக்கி படர்ந்த மாதிரி இருக்கும். மீதி எந்த மரமும் மேல் நோக்கி போவோம். அரச மரம் மட்டும் மரத்துலேருந்து குறுக்க சாயல் போட்டு இப்படி படர் மாதிரி, அதாவது கொடை மாதிரி இருக்கும். அப்போ அந்த மரத்தில் இருக்கக்கூடிய அந்த இலைகள் காற்றடிக்கும் போது டங்க 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 அப்படியே டிங்கு 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 அடித்து அந்த இலையோட இலை உரசும் போது அரச மரத்துக்குள்ள ஒரு ஓசை வரும். அந்த ஓசையானது நம்முடைய மூளைத்திறனை அதிகரிக்கும். சரியா? அப்போது அதில் இருக்கக்கூடிய தஞ்சமடையக்கூடிய பறவைகள் அப்படின்னு அந்த குருவியெல்லாம் அந்த மரத்துலேருந்து ஒன்றோடு ஒன்றாக அந்த குருவி பாசத்தை இணைப்பிற்கு பண்ணி அதை குக்குன்னு ஒன்றோடு ஒன்று விளையாண்டுட்டு அந்த இடத்துல அந்த சாப்பிட்டுட்டு அந்த மரத்தில் அதிகமான குருவி இருக்கும், அரச மரத்துலேயும் ஆலமரத்துலையும். அப்போ அந்த குருவியினுடைய அந்த சவுண்டு, அந்த ஓசைகள் காலையிலே நமக்கு கிடைக்கும், மதிய நேரத்தில் கிடைக்காது. அப்போ சூரியனுடைய கதிர்வீச்சுப்படி சூரியன் வரும்போது அந்த சூரிய கதிர்வீச்சு மரத்து மேலே பட்டு அந்த மரத்துக்கு கீழே இருந்து அந்த இலையிலேருந்து வரக்கூடிய அந்த ஆக்சிஜன் நம்ம உடலை சரியாக வேலை செய்ய ஆக்டிவேஷன் பண்ணுது. அப்போ மரத்தை வலது பக்கம் சுற்றும்போது வலது மூளை வேலை செய்யும், இடது பக்கம் சுற்றும்போது இடது மூளை வேலை செய்யும். அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, கையை வீசி நடக்காமல் கையை ஒப்பிட்டு கையோடு கை இணைச்சி நடக்கும்போது ரைட் ஹேண்டில் இருக்கிற கையும் லெஃப்டில் கையும் ஒன்றோடு ஒன்று ஃப்ளாஷ் ஆகி இதில் இருக்க வைப்ரேஷன் ஒரு மேக்னெட் பவர் உற்பத்தி ஆகி அதன் வழியாக நம்ம மரத்துகள் இருக்க அந்த காற்று நம்ம மூச்சு காற்று வாசி இது வழியாக துவாரம் வழியாக உள்ளே எடுத்து உள்ளே இருக்கிற இதயத்தையும்
வலுப்படுத்தி அதன் மூலியமாக நரம்பு மண்டலம் வழியா போய் மூளையை சுறுசுறுப்பாக வைக்கிது. அப்போது இந்த அரச மரத்தை சுற்றக்கூடிய டைம் என்னன்னு கேட்டிங்கன்னா, காலை 6 to 7 அரச மரத்தை சுற்றி வர பழமொழி இருக்குங்க. அரசு மரம் சுற்றினால் அரசன் பிறப்பான். அதனால் அரசன் பிறக்க மாட்டாங்க. அந்த கர்ப்பப்பையுடைய சொல்லக்கூடிய பெண்ணுடைய கர்ப்பத்தில் இருக்கிற நீர்க்கட்டி ஆகப்பட்டது அரச மரத்து கீழே வரக்கூடிய அந்த காற்று அது துவார வழியாக உள்நோக்கி இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்தி கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்டியை அதை கரைக்க பெரும் உதவியாக உதவுது. இது ஒரு விஷயம். இப்போ மல்லிகைப்பூ மூந்து பார்த்தா நல்ல வாசனை வரும். சில்லி சாப்பிட்றத யாராவது பார்த்தீங்கன்னா நல்ல சில்லி வாசம் கப கப கபன்னு வரும். எவனாவது செப்டி டேங்க் ஓப்பன் பண்ணிவிட்டோன்னா நாத்தமாக நாரும். இந்த மூணுத்துக்குமே ஒரே வாசனை, அதாவது உபாசனை சொல்லக்கூடிய வாசனை. இந்த வாசனையில் நம்ம மனம் எங்கே பேதலிக்குதுன்னு பாருங்கள். மல்லிகைப்பூ மூந்து பார்க்கும்போது காம உணர்வு ஏற்படும். அந்த சில்லி பவுடர் மசாலா இதெல்லாம் சாப்பிடும்போது பசி உணர்வு ஏற்படும். அதுவே அந்த தீய இது என்னுடைய செப்டி டேங்க் அந்த அழுக்கு அந்த மலத்தினுடைய அந்த வாடகை வரும்போது நம்ம உடலெல்லாம் உமட்டி மூச்சு திணறல் ஏற்படும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாயெல்லாம் மூட்டு போல வாந்தி எடுத்து அவங்க ஒரு மாதிரி ஆகிடுவாங்க. அப்போ அந்த இடத்துல நமக்கு கிடைக்கப்பட்டது என்னன்னு கேட்டிங்கன்னா, சூரியனுடைய கதிர்வீச்சு நேரடியாக மரத்தில் அடித்து மரத்து மூலியமாக கீழே பட்டு கீழே நடந்து வர நமக்கு உடல் ஆரோக்கியத்தையும் நமக்கு கொடுக்குது. சரி, இதை தான் நம்மால் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, காலையில் எழுந்த உடனே குழி. அப்போ உடலை சயின்ஸ் பிரகாரம் உடலை நம்மக்கிட்ட இருக்க தூங்கும்போது என்ன செய்யும், உடல் விரிவடைந்துடும். சயின்ஸ் படி உடல் விரிவடைந்துடும். நம்மளுடைய உடம்புல தூங்கும்போது டெம்பரேச்சர் இருக்கும். அந்த டெம்பரேச்சர் என்ன பண்ணால் நம்மளை ஒரு ஆக்டிவாக ஆக்கக்கூடவே கூடாது. அதுக்காகத்தான் காலையில் பச்சை தண்ணியை குளிக்கும்போது நம்ம உடம்புல இருக்க உஷ்ணங்கள் கீழே இறங்கிவிடும். அப்போ பாத்ரூம் போகும்போது ஒரு சில பாத்ரூம் கூட சூடாக வரும் மலம் கழிக்கிறது. அப்போ நம்ம உடலில் இருந்த ஹீட்டெல்லாம் என்ன செய்யும், யூரின் வழியாகவும் நம்ம பாத்ரூம் போகிற கீழே நம்ம தண்ணி ஊற்றினா உடம்பு குளிர்ச்சி ஆகிடும். உடம்பு குளிர்ச்சி ஆகிடனே மூளை சுறுசுறுப்பாக வேலை செய்யும். அப்போ மூளை என்பது அதிகமான தேடுதல் தேடும்போது அந்த நேரத்தில் தான் சூரியனை பார்த்து நமஸ்காரம் செய்ய சொன்ன நம்ம முன்னோர்கள். சூரியனை பார்த்து நமஸ்காரம் செய்யும்போது அந்த சூரியன் தரக்கூடிய கதிர்வீச்சானது நம்ம உடலில் பட்டு மூளையை சுறுசுறுப்பாக்கி அதன் வழியாக நம்ம உடல் ஆரோக்கியத்தை ஏற்படுத்துது என்பது ஒரு பாயிண்ட்டு. அதே மனிதனை சூரிய நமஸ்காரம் செய்து அரச மரத்தை சுற்றி வர அந்த இடத்துல நோயும் தீருது, நம்முடைய உடலும் ஆரோக்கியம் ஏற்படுது. சரி, சூரிய நமஸ்காரம் செய்தாலும் அந்த இடத்துல மூளை சுறுசுறுப்பாக்குது, அரச மரத்தை சுற்றினாலும் மூளை சுறுசுறுப்பாக்குது. அப்போது இந்த கர்மா என்பது உங்களை ஆழ்ந்து ஒரு துக்கத்தில் பிடித்திருக்க தருணத்தில் நீங்கள் உங்களுடைய உடலை நீங்கள் இந்த பிரபஞ்சத்தோடு ஒப்பிட்டு காலையில் உடலை நீங்கள் ஆன்மீகம் என்ன செய்யுதுன்னா, சயின்ஸ் தான் ஆன்மீகம். காலையில் உங்கள் உடலை சுத்தம் செய்து சூரிய நமஸ்காரம் செய்து ஒரு தோப்பு கரணம் போட்டு காலையில் சங்கு நீங்கள் ஊதி பாருங்கள். டெய்லியும் உடம்புல நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். அதனால் இந்த விஷயங்களை அடிப்படை விஷயங்களை செய்து வர நமக்கு உடலில் இருக்கக்கூடிய சக்திகளை அதிகரித்து அறிவுத்திறன் அதிகரிக்கும், மூளைச்செலவை அதிகமாக வேலை செய்யும். அப்போ உடலில் இருக்கிற மூதேவி என்பது ஆன்மீகப்படி நகர்ந்து ஸ்ரீதேவி என்கிறது நமக்குள்ளே வந்துடும். இதை நம்ம சொன்னால் யாரும் கேட்க மாட்டோம். அதனால தான் அரச மரத்தில் கொண்டு பிள்ளையாரை வச்சு அந்த பிள்ளையாரை சுற்றுறா அப்படின்னு சொன்னவங்க நம்ம முன்னோர்கள். அப்போ நாம் பிள்ளையாரை சுத்த கிடையாது, மரத்தை சுற்றணும். மரத்தில் இருக்க சுத்தமான காற்றை எடுத்தோம், உடல் ஆரோக்கியத்தை ஏற்படுத்தணும், மைண்டை சுறுசுறுப்பாக வச்சோம். இதுக்கு அத்தனையும் காரணத்தை என்னென்னா மதியே. காலையில் ஒருத்தர் எழுந்திருக்கும் போது ஆக்டிவாக எழுந்திரிச்சான் அப்படின்னு சொன்னால் அது ஃபுல்லாக அவனுக்கு ஆக்டிவாகவே இருக்கும். இது நான் சொல்லலை, பிரபஞ்சம் சொல்லுது. நீங்கள் போச்சா வாக்கால் எடுத்து நீங்கள் மூஞ்சியை முடிச்சிட்டோம் அப்படின்னு நீங்கள் எப்போ நெகட்டிவ் எனர்ஜி ஏற்படுத்துகிறீங்களோ அன்றைக்கி ஃபுல்லாக நெகட்டிவாகவே நமக்கு செயல்படும். அதுக்கு தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இன்றைக்கி மூச்சவங்க அத்தா இன்றைக்கி சம்மு தாண்டா அப்படிமா. ஏன் முழிக்கும் போதே அவனுக்கு அந்த நெகட்டிவ் எனர்ஜி ஏற்பட்டுடுது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, புலி அடிக்குது இல்லையோ கிளி அடிக்குதும்பாங்க. அதை பேய் வருது இல்லையோ இருளை கற்று பயப்படுறான்ற மாதிரி காலையில் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயங்களும் நமக்கு அன்றைக்கி ஃபுல்லாக
நம்மளை ஆழ்ந்த சிந்தனையிலே கொண்டு போய் வச்சுருக்கோம், சுறுசுறுப்பாக வைக்காது. இதுக்கு தான் காலை எழுந்தவுடன் நம்ம கைகளை தேய்ச்சி கண்ணுக்குள்ளே வந்து அந்த டெம்பரேச்சர், அந்த ஹீட்டு கண்ணில் காட்டி உள்ளங்கை பார்த்து எழுந்திருக்கணும். இது நிறைய விஷயம் இருக்குது, அது படுக்கறையிலேருந்து நான் சொல்கிறேன். அப்போ ஒரு மனிதனை தன் வாழ்வியில் மாற்றக்கூடிய சக்தி யாருக்கிட்ட இருக்குன்னா அவனே வச்சுக்கணும். அதுதான் மதி. அறிவு எங்கெங்க கிடைக்குதுன்னா, காலையில் அரச மரத்தை சுற்ற, சூரிய நமஸ்காரம் செய்ய, உடற்பயிற்சி செய்ய, உடலை ஆரோக்கியமாக வைக்க, காலை கடனை முடிக்க உங்களுடைய அறிவு இருக்க மேம்பட்டுக்கிட்டே இருக்கும். காலையில் எழுந்திரிக்கிறான், வேலைக்கு போகிறான், ஆஃபீஸ் போகிறான், வேலைக்கு போகிறான், போகிறான், அவன் அறிவு செம்மையாக இருக்கும். நாம் காலையில் எழுந்தோம் பாத்ரூம் போல் ஒன்று போல் 2 டீ கடையில் உட்காந்து முக்கில் பஞ்சாயத்து பண்ணிட்டு டீ குடிச்சிட்டு பேப்பர் படிச்சுட்டு அப்படியே நாட்டாமட்டு வீட்டில் வந்து உட்காந்தோம், நமக்கு தான் 1008 பிரச்சனை பஞ்சாயத்து சேரும். இதையும் நம்ம வாழ்வியில் பார்த்துருப்போம். ஸோ அதனால் இந்த விதி என்பது கர்மாக இருந்தாலும் மதி என்பது நம்முடைய அறிவு. நம்முடைய அறிவை வைத்து நம்ம உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வச்சு இயற்கை நேசித்து அதில் வரக்கூடிய அந்த விஷயங்களை பிரபஞ்சத்தோடு ஒப்பிடும்போது அந்த பிரபஞ்சம் நமக்கு என்ன நமக்கு நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக கொடுத்து விடும். ஸோ இது நான் அனுபவித்த உண்மைகள். இன்றைக்கி எனக்கு இந்த ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு அந்த பிரபஞ்சத்தை கேட்டேன் அப்படின்னா, நான் பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகாத வரையும் எனக்கு கிடைக்காது. கனெக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும். இதுக்கு ஒரு உதாரணம் நம்ம சேலத்தில் அரூரில் இருக்கக்கூடிய அன்பலையா ஒரு உதாரணமாக சொல்லலாம். எப்படின்னா, தீர்த்தமலையில் போயிட்டு அவர் அனுபவத்தில் குளிக்காமல் அந்த நாளே இல்லைன்னு சொன்னார். அதனால் அவர் சொன்னார், ஐயா துண்டு எடுத்து வந்துருங்க, ட்ரெஸ் எடுத்து வந்துருங்க, குளிக்கிறோம் போகிறோம், நீங்கள் ரொம்ப இது பண்ணுவீங்க, ரொம்ப குளிப்பீங்கன்னாரு. இல்லைங்க நான் குளிக்கலை அப்படின்னு சொன்னேன். ஆனால் எனக்கு பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆனதுனால தான் அங்கே குளிக்க முடியாத என் மனசு ஆழமாக பட்டுச்சு. அதே போல் அவர் நினச்சபடி நாங்கள் குளிக்கலை, நான் நினச்சபடி குளிக்காமல் வந்துட்டோம். காரணம்னா அங்கே தண்ணி வரல. அவர் சொல்கிறாரு, எனக்கு எத்தனையோ அனுபவம் இருக்குது, எத்தனை வருஷம் நான் வரேன், என் ஊரில் இருக்குது தீர்த்துக்கிற மேலே ஒரு நாள் இந்த மாதிரி தண்ணி பஞ்சம் இல்லை. கடைசியில் நீங்கள் நினச்சி இது தெளிச்சிட்டு வரவே ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்ன. அப்படி லைனில் தான் இருக்கார், ஆனால் பேச சொல்லுவோம். ஐயா பேசுங்க ஐயா. ஆமாங்க, நான் சின்ன வயசுல இருந்து அந்த கோயிலுக்கு எத்தனையோ முறை போயிருக்கிறோம். இது வரைக்கும் குளிக்காம வந்தது ஒரு நாள் கிடையாது. முக்கியமா போறதே குளிக்க தான் போவாங்க. தீர்த்தம் பார்த்தாவே உடம்புங்கிற கர்மாங்க வெளியே போயிடும், சிறப்பா இருக்குன்னு தான் போவோம். ஆனா நம்ம போற சூழ்நிலை தண்ணி கம்மியாகவும் கூட்டம் அதிகமாகவும் தெளிக்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. எனக்கு தெரியும் ஒரு 40-50 வருஷமாவே நான் இது வரைக்கும் குளிக்காம வந்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம். சரி, மைக்கா பண்ணுங்க. இதில் நான் அந்த தீர்த்தகிரி மலை போனதே இல்லைங்க, எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு கிளம்பும்போதே ஒரு சின்ன சிம்டம்ஸு, ஒரு ஆர்வம், ஒரு ரேடியமில் எனக்கு தெரிய வந்ததுனால அதை அப்படியே ஃபாலோ பண்ணி நான் போயிட்டேன். ஸோ அப்போ என் மனசில் பட்டது என்னமோ அப்படி தான். அப்போ நமக்கு பணம் வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த பணத்தை தக்க வைக்கிறதுக்கும் பணத்தை பெறுவதற்கும் நிறையா தாந்திரிகம் இருக்குது. பணத்தை மாந்திரிகத்தால் பிடுங்க முடியாது, தாந்திரிகத்தால் தக்க வைக்க முடியும். ஆனால் அந்த தாந்திரிகத்தை யாருமே பண்ண முடியாது, பண்ண மாட்டோம். நம்மளோட அஜாக்கிரதை அலட்சிய போக்கால் விட்டுடுவோம். இதுதான் உண்மை. இதையும் நான் ஒரு இடத்த உணர்ந்தேன். நான் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி திருச்செந்தூர் போனேன். ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு அந்த தாந்திரிகத்தை படி இந்த பணத்தை கொடுத்து அந்த அம்மா வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஐயா நீங்கள் யாரும் விவரத்தில் நான் நல்லா இருக்கணும்மா, நீங்கள் இப்படி கொடுங்க அப்படின்னாங்க. நான் சிரித்தேன். நீங்கள் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும் ஐயான்னுச்சு. எங்கே அப்படியே ஒன்றும் கிடையாது. திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டு முன்னாடி இருக்க ஒரு ஹோட்டல் கடையில் முன்னாடியே இருக்குது. அந்த ஹோட்டல் கடையில் அந்த அம்மா அப்படியே அது யாரும் சொல்லி கொடுத்தாலும் என்ன கண்டாயே தெரில, கரெக்டாக கேட்ச் பண்ணிடுச்சு. இது வரைக்கும் என்கிட்ட அந்த மாதிரி வாங்கினவங்க சொன்னவங்களே கிடையாது, யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி பரவாயில்ல, அதுதான் அந்த அம்மாவுடைய அறிவுத்திறனை பாராட்டணும். அப்போ விதி என்பது நம்ம கர்மா, மதி என்பது விளக்கு. அப்போ நம்முடைய அறிவை கொண்டு இறைவனை வெளிப்பட அது விளக்காக மாறுகிறது. நம்முடைய அறிவை கொண்டு பரிகாரங்களை செய்ய விளக்காக மாறுது. நம்முடைய அறிவை கொண்டு கடவுளை வெளிப்பட இயற்கையை மருந்தாக பயன்படுத்த அது அறிவாக செயல்படுது, அதை விளக்காக செயல்படுது. நம்ம மதியை கொண்டு குருவை நாடி உபதேசம் பெற்றால் அது விளக்காக செயல்படுது. நம்மளுடைய அறிவை கொண்டு நம்முடைய முன்னோர்களையும் மூதாதையும் தன்னுடைய தாய் தந்தையும் வழிநடத்தி வரும்போது அது விளக்காக மாறுகிறது. ஆக கர்மா என்பது விதி,
நம்ம அறிவு என்பதே விளக்கு. அப்போ விதிவிலக்கு என்பது நம்முடைய ஒழுக்கமும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த மதியை தான் இன்றைக்கி விளக்குங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்துருக்கே தவிர வேறு எந்த ஒரு விஷயம் கிடையாது. இதுக்கு அடிப்படையாக நமக்கு மாந்திரிகத்தின் மூலியமாக சொல்லாலும் ஆன்மீகத்தை வழியாக சொன்னால் அப்போ கணபதியை வழிபட நமக்கு விதியிலேருந்து விலக்கு கண்டிப்பாக கிடைச்சிருது. ஆன்மீகத்தில் இப்படி, அறிவியல் அப்படி. அவர் ஐயா சொன்னார், மழை பெய்கிறது விதி, அதில் கொடை பிடிக்கிறது மதி. அப்போ விதியிலேருந்து விலக்கு கட்டாயமான பதிவு. ஒரு மாணவன் தடம் தெரியாமல் திக்கு தெரியாமல் ஓடும்போது அவன் ஒரு குருவை அடையும் போது குரு அமைந்தால் அதை ஓடுவது விதி, குரு மூலியமாக கிடைப்பது விலக்கு. அதில் விதி விலக்கு என்பது உண்மையான விஷயம். இப்போ இறைவனை வழிபடுறோம், அது இடம்பொருள் தெரியல. அப்போ மாலையை ஒரு பழத்தை சொல்லுவாங்களே, சட்டையை பனியன் மாதிரி கழட்டிவா இல்லை சட்டு மாதிரி கழட்டிவா அப்படின்னு கேட்டான். அந்த மாதிரி சாமிக்கு மேலே போடக்கூடிய மாலையை தலையிலேருந்து கீழே போடணுமா இல்லை தாலி மாதிரி கீழேருந்து மேலே கட்டணுமா? இந்த பிரச்சனை யாருக்கா தெரியுமா? உங்ககிட்ட ஒரு 10 முழம் பூ கொடுத்துட்றோம், சாமி தலையிலேருந்து கீழே தொங்குட்டா என்ன பலனு? அதுவே தாலி மாதிரி கீழேருந்து மேலே ரெண்டு கொம்பு எடுத்து போய் சாமிக்கு சேர்த்துட்டா என்ன பலனு? இதுலேயுமே பலன் இருக்குங்க. ஆனால் அந்த பலனைப்படி செய்தால் மட்டுமே நமக்கு விளக்காக மாறும், இல்லைன்னா அது சூன்யமாக மாறிடும். இப்படி நீங்கள் பூஜையில் தெரியாமல் சாமிக்கு மேலேருந்து கீழே தொங்க விடுவோம், கீழேருந்து மேலே கொட்டி விடுவோம், இதெல்லாம் செஞ்சுருப்பீங்க. அது அத்தனையும் தோஷமாக மாறியிருக்கும். ஒரு உதாரணத்துக்கு உங்கள் கையில் வந்து பூ கொடுக்குறோம், உங்கள் வீட்டுக்காரம்மாவுக்கு தலையிலேருந்து மேலே போட்டிங்கன்னா எப்படி இருக்கும்? பைத்தியக்காரி மாதிரி பெச்சு மாதிரி மேலே போட்டு ட்ரின்னு தொங்கி பேன் இருக்கும், கண்ணை பறிச்சிட்டு. அதுவே கீழேருந்து மேலே கட்டினா தாலி கட்டுற மாதிரி இருக்கும் அந்த பூ போடுற விதம். அப்போ இது எதுங்க சரி அப்படின்னா, இதை குரு சொல்லி கொடுத்தால் அந்த பரிகாரம் நிவர்த்தி ஆகும். அதை சொல்லாமையே தப்பாக பண்ணி நிறைய பேர் இந்த ஜோசிக்காரங்க பண்ணுற ஒரு விளையாட்டே இதுதான். பரிகாரத்தில் பூவை போடு, மஞ்சளை போடு, முட்டையை போடு, ஏதோ ஒன்று போட்டு வச்சு ஏதோ செஞ்சு விட்டுறாங்க. அந்த பரிகாரம் பழிக்காத காரணம் சரியான குரு இல்லாதனால, வழிகாட்டனால. அப்போ அதில் வந்து விதியாக தான் இருக்குது. அது விளக்கு வருதா? வரலையே. போய் வாழைக்காய் போட்டு இது வாழைப்பூ கொண்டு போய் நீங்கள் பச்சரிசி போட்டு கலசம் வச்சு மந்திரம் ஜங்க அப்படின்னு சொல்லி பரிகாரம் பண்ணிட்டா டக்குன்னு ஒன்று கல்யாணம் ஆகிடுமா? அதெல்லாம் ஒன்றாலும் ஆகிறதில்ல. அது சரியானபடி அந்த வாழைப்பூக்குன்னு அர்த்தம் தெரியறதில்ல, பச்சரிசிக்கு அர்த்தம் தெரியறதில்ல. அதனால் தப்பாக பண்ணி பிரபஞ்சத்தோடு நம்ம சேர்ந்து மாட்டிட்டு முழிக்கிறோமே தவிர பிரபஞ்சத்திலேருந்து நம்ம தேவையான சக்தியை பெற முடியலை. இதுதான் என்னுடைய கருத்துக்கள். இதில் எதாவது சந்தேகம் தான் கேட்கலாம். ஐயா யாராவது சந்தேகம் கேளுங்க. ஐயா நம்ம இப்ப சாமிக்கு வந்து பூ போடும்போது நம்ம வந்து பூ வந்து மாலை மாதிரி பண்ணி தான் போட்டோம்னா தான் சிறப்பு. அப்படிதானே ஐயா? அதை நான் பதிலும் சொல்கிறேன், கிளாஸ் நடத்துகிறேன். அதுக்கு அது எப்போ சொல்லணும் தெரியுமா? சாமிக்கு ஏன் தேங்காய் உடைக்கிறோன்னு ஒரு கேள்வி, எதுக்கு பூ வைக்கிறோன்னு ஒரு கேள்வி, ஊதுபதி எதுக்காக பற்ற வைக்கிறோன்னு ஒரு கேள்வி. அப்போ பற்ற வச்ச கற்பூரத்தை மோரக்கட்டையில் போய் சாமிக்கு சுற்றுறமே, அதுக்கு எதுக்காக? அந்த மோரக்கட்டை கொண்டாந்து நம்ம கண்ணத்தை ஒத்திக்கிறோமோ, அது எதுக்காக? சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறமே கல் சிலைக்கு, அது என்ன காரணம்? உண்மையுமே சிவபெருமன் இருக்காரா? ஒரு மஞ்சளை காய்ச்சி ஊற்றி குங்குமத்தை காய்ச்சி ஊற்றா உடனே சிவபெருமன் ஏற்றுக்குவாரா? கைலாய மலையிலேருந்து நேராக மூட்டுக்குள்ளே லிங்கத்தை வந்து உட்காந்துக்கிறாரா? இல்லை எச்சி நீர் கொச்சி நீருக்குனால இப்போ குண்டாங்குள்ள ஜாடியில் போய் அடைஞ்சிக்கிறாங்களா? அப்போ அபிஷேகம் பண்ணுறது எதுக்காக? இதெல்லாம் வந்து முட்டாளுங்க பண்ணுற வேலை. நாமளாம் ஆன்மீகத்தில் ஆராய்ச்சியாளர் இல்லையா? ஆனால் அபிஷேகத்துடைய அர்த்தமும் தெரியும், அதனுடைய ஆன்மீகத்தினுடைய அர்த்தமும் தெரியும், அறிவியலுடைய அர்த்தமும் தெரியும். கண்டிப்பாக பயிற்சியெலாம் நம்ம கண்டிப்பாக சொல்லித்தரோம். எதுக்கு எடுத்தாலும் எனக்கு கொடுக்க பதில் சொல்ல ஜாலக்கட்டை என்னத்தான் உண்மை வாங்கினது. என்னையா கிருஷ்ணசங்கர் ஐயா, எதுக்கு எடுத்தாலும் இல்லை பூ போகிறது கேட்டால் விளக்கு இருக்கணும் ஐயா. ஒவ்வொன்றுக்கு உங்களுக்கு அது தெரிஞ்சனால தானே நீங்க சொல்றீங்க, இல்லைனாக்க நாங்க தெரிஞ்சுக்க முடியாது இல்லைங்க ஐயா. அன்மலையா வந்து சாமிக்கு இனிமே அபிஷேகம் மாற்றி கல்லுக்கு பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ கிண்டி விட்டுட்டோமா? பால் ஊற்றும் போதெல்லாம் ஞாபகம் வரும், இது உண்மையுமே மாரியாக்கி போச்சா இல்லையா? உண்மையுமே பாருங்க, மாரியாத்தோக்கு போயிடுச்சா இல்லையா? கீழே தானே போச்சு ஊற்றுன பால், எங்கன்னா மாரியாக்கி போச்சு.
இதெல்லாம் இல்லை, யோசிச்சு பாருங்களா, பாலை கொண்டு ஊற்றுனா அது வந்து கீழே தான் போகும், மாரியத்தை எங்கே போகும்? இல்ல அதுக்குதான் நான் இந்த இடத்துக்கு வந்துருக்கிறோம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. எப்போ இந்த வயசில் வந்தா? சரி வாங்க, கற்றுக்கலாம். அது விதி, நீ சொன்ன மாதிரி விதி. நம்மளுக்கு இப்பதான் நேரம் கிடைச்சிருக்கு. இல்லை, யோசிச்சு பாருங்களேன், நீ போய் உடனே போய் நேராக போய் பால், தயிர், மோர், வெண்ணெய் எல்லாத்தையும் எடுத்து அபிஷேகம் பண்ணி சிவலிங்கத்துக்கு சிவன் உடனே கையில மலையிலேருந்து அப்பா பரவாயில்லடா சாமி இந்த மாதிரி தான் இருக்கணும் உக்காமக்கா அப்படி வந்து உடனே மனம் குளிந்துருவாரோ? அப்போ ஏன் அது கொடுத்தாங்க? அதுக்கு பின்னாடி ஒன்று அறிவியல் என்னங்க, அதுதானங்க முக்கியம். அதனால தான் என்கிட்ட எவனும் இன்னொரு மீடியட்டெலாம் பேசி பார்த்து மூக்கடிச்சு போயிருக்கணும். இவன் எதை கேட்டாலும் கோல் அடிக்கிறான், இவன் மட்டும் நம்மளால மாறல. ஏன்டா பால் ஊற்றுறேன்னு கேள்வி கேட்டால் தெரிலாங்கிறான், கேட்டால் சாமி பிள்ளையார் பால் குடிக்குங்கிறான். ஏன்ட்ட கொடு, நானும் குடிச்சு காட்டுறேன், நீ ஏன் பிள்ளையார்ட்ட கொண்டு கொடுக்க? என்ன மணிண்டையா ஏன்டா பிள்ளையார்ட்ட கொடுத்தீங்க, எங்கிட்ட கூட நான் குடிச்சு காட்டுறேன், நான் அப்படி தான் சொல்லிருக்கிறேன். கல் என்னைக்குங்க குடிச்சிருக்குது? கல்லுக்கு எங்கே உயிர் இருக்குமாங்க? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், கல்லில் உயிர் இருக்குமா? இப்போ டிவியில் பார்க்கல, ஒருத்தர் கல்லை கடப்பாரை காலி விட்டு கடப்பை எடுத்து வெளியே கிடச்சணும்ல, திடீர்னு கல் அப்படியே அவதான் எடுத்து படியா அந்த இது படத்தில் மாதிரி பே அப்படின்னு வந்து 10-15 கையோடு வந்து அவனை குத்தி குடலை உருவுறது இல்லையா? அப்போ இப்படி ஐயப்பன் கோயிலில் சபரிமலையில் பெண்கள்லாம் உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று பண்ணி பொம்பளைங்க மேலே கோயிலுக்கு போனது நாமெல்லாம் கண்ணால் பார்த்தோமா இல்லையாங்க? யாருக்கெல்லாம் தெரியும் இந்த தகவல்? ஆமாங்க ஐயா. பொண்ணுங்க போயிட்டாங்களா இல்லையா? 2 பேரும் மேலே போயிட்டாங்க. ஆமாங்க ஐயா. இப்போ என்ன சொல்ல வர ஜாலக்கா, நீ சாமியே இல்லைங்கிறியா? சாமியே இல்லைங்கிறியா நீ? உங்ககிட்ட நாங்கள் வித்த படிக்க வந்த மாதிரி எங்களை சொல்லணும். சொல்லுங்க மறையா, என்ன நான் மந்திராஜி சொல்லிட்டு வந்தால் எதோ குட்டை கொலை போட்டு எங்கள் துக்கமுக்க தெரியாத பண்ணிட்டு இருக்கிற ஆளுயா நீ. உங்கள் கருத்தெல்லாம் சொல்லுங்கய்யா, கருத்து சொல்லுங்கள், அப்போ தான் எனக்கு நல்லாயிருக்கும். ஏதோ எல்லாம் அமைதியாக இருந்தால் எப்படி? இல்லை ஐயா, இது கணபதி சொன்னீங்கல்ல, அது சில பேர் வந்து கணங்களுக்கெல்லாம் அதிபதியா இருக்கிறதால தான் ஒரு கணபதின்ற மாதிரி சொல்றாங்க ஐயா. கணம்னா பூதகணம். பூதகணம் அதுதான். அவ்வளோதான், அதுவும் நாம சொல்லியிருக்கோம், பூதகணக்கெல்லாம் தலைவர் சொல்கிறோம். அதுதான் அதுதான் வேற ஒன்றும் இல்லையா? இல்லை, இது ஒரு சூட்சுமை தான், புரியுதா இல்லைங்களா? இதோட சூட்சமாக இதுதான். மடியில் கணம் இல்லை, அதனால் என் மனசில் பயம் இல்லை அப்படிங்கிற இந்த வாசகம் அதுக்கு தான் பொருந்துச்சு. இந்த வாசம் எங்கே நம்ம வேலை செய்யும்? நீ தான் தேங்காய் திருநியாடா, நீ தான் சோழ வழியாக வந்து சத்தியம் பண்ணுறா அப்படிங்கும்போது இந்த கிராமத்தில் பழமொழியாக இந்த வார்த்தை அந்த இடத்துல மட்டும்தான் வரும். ஐயா சாமி, என் மடியில் கணம் இல்லை, எனக்கு பயம் இல்லை, நான் சத்தியம் பண்ணுறேன், என் பிள்ளை மேலே கூட நான் சத்தியம் பண்ணுறேன் அப்படிங்கிற இந்த பரிமண சொல்லு அங்கே தான் இருக்குது. என்கிட்ட வித்தியெல்லாம் இன்றைக்கி இங்கே இருக்காதுங்க. பழைய காலத்தில் பாட்டை போட்ட காலத்தில் தூர் வாரிட்டு வருவேன், நான் அங்கேருந்து தான் வித்தியை எடுத்துகிட்டு வருவேன். சரி, எனக்கு ஒரு சின்ன ஆசை, நான் வந்து இந்த குலதெய்வனை என்னன்னு சொல்லி ஒரு ரிசர்ச் பண்ணேன். குலதெய்வனா என்ன அப்படின்னு பல நாட்கள் பல மாதம் போராட்டத்தில் கடைசியாக வந்து ஒரு தாட்டு வச்சு நான் ரெடி பண்ணி இது பண்ணால் அதுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை, அது ஃபைல் மிஸ் ஆகிடுச்சு. அப்போது இந்த கீழடி அகழ்வாய் ஆராய்ச்சி இருக்குல்ல மதுரையில், அங்கே நான் போயிட்டு அந்த மண்ணெல்லாம் ஒன்று எடுத்து மோந்து பார்த்து அதை மோப்பம் பிடிச்சி இதுக்கு முன்னாடி இப்படிலாம் இருந்தாங்களான்னு சொல்லி எனக்கு அங்கே போன பிறகு ஒரு பெரிய மாற்றத்தை எனக்கு ஏற்படுத்திச்சு. அந்த கீழடியில் அந்த பாதை அந்த பள்ளத்தெல்லாம் இறங்கி பார்த்தா அதுக்கு நான் ஆதாரம் நான் வச்சுருக்கிறேன். நாம் படிக்கிற எல்லோரும் ஒரு நாளைக்கு கீழடிக்கு போயிட்டு வருவோங்கிறது என்னுடைய எண்ணம். ஏன்னா கண் தோன்றா மண் தோன்றா காலத்திலே அங்கே முன்னோர்கள் வாழ்ந்துருக்கிறான், நம்மளை மாதிரி இனம் அங்கே வாழ்ந்துருக்குது, பெரிய லெவலில் இருக்கான். அங்கே செத்து போன ஒருத்தர் எலும்பு கூட அங்கே வச்சுருக்குறாங்க, அவன் யாருன்னே தெரியல, ஆனால் அவன் எலும்பு கூட இருக்குது. அவன் ஆன்மாவை நம்மளால் யூகிக்க முடியும், அந்த ஆன்மாட்ட நம்மளால் பேச முடியுமான்னு சொல்லி நம்ம சின்னதாக ஒரு முயற்சி எடுத்து பார்ப்போம். அதனால்
கீழடிக்கு போயிட்டு வரலாங்கிறது என்னுடைய எண்ணம். நீங்களாம் ஒத்துழைச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ட்ராவல்ஸ் பேசி மதுரையில் போய்ட்டு மீனாட்சி அம்மன், அழகர் மலை, அது பழமுதி சோலை, ராக்காட்சி அம்மன், 18 அடி கருப்பு, இதெல்லாம் வந்து அப்படியே ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு அதையும் பார்த்துட்டு வந்தால் அங்கே உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறது என்னுடைய எண்ணமும் கூட. ஒத்து வந்தால் சொல்லுங்கள், ஆளுக்கு எவ்வளோ செலவுனாலும் போட்டு ட்ராவல்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். சரி, இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. மணி 9:45 ஆயிடுச்சு. ஐயா சாமியா, ஐயா பரத் ஐயா, சரவண ஐயா. ஆனால் சத்யலையா எதுவுமே கேட்காம சைலண்டாக இருப்பாப்புல, அது மட்டும் நல்லா தெரியும். கேள்வி கேட்டால் தானேங்க பதில் வரும். ஐயா ஒரு சந்தேகம் ஐயா. நம்ம சப்பானி கணபதினு சொன்னீங்களேங்க ஐயா, மந்திரத்துக்கு அவர் தான் அதிபதினு சொல்லி. அவருடைய உருவங்கள் எந்த மாதிரி இருக்கும், எப்படின்னு சொல்ல முடியுங்களா ஐயா? நீங்கள் தீட்சை வாங்கிட்டீங்களா? இல்லைங்க ஐயா, வரதில் தாங்க ஐயா. அப்புறம் பேசிக்கலாம். ஓகேங்க ஐயா. தீட்சை வாங்கினவங்களுக்கு நான் அதை பற்றி நான் சொல்லலை. மந்திரத்தை சப்பானி பிள்ளையார் இருக்குங்கிறது இப்போ தான் நான் சொன்னேன். அதே எங்கள் மணியன் ஐயா பார்க்குறாரு. அட பாவி, இவ்வளோ நேரமாக மந்திரம் தொலைச்சி இதுவரையும் உண்மையை சொல்ல கிடையாது. மந்திரம் சொல்லி முடிச்ச போல சொல்லிய சப்பானி பிள்ளையார் தானே நீங்கள்லாம் என்ன. அதனால் பார்க்கலாம். அதில் கண்டிப்பாக என்னையோடைய முடிய போகுது. இனிமேல் தானே நம்ம புழக்க போகிறோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு அர்த்தமும் இனிமேல் பிசுறு தட்டும், புகையை கிளப்போம். இதுக்கு எல்லாத்துக்கும் தட்சணையை வந்து சீக்கிரமாக கொடுத்துடணும், இல்லைன்னா பிரேக் விழுந்துடும். அதையும் நான் முன்கிட்டே சொல்லிடுறேன். கொஞ்சம் பார்த்து ரெடி பண்ணி கொடுங்க. அடுத்தடுத்த விஷயங்கள் இன்னும் இதுமாரி தான் உங்களுக்கு சுவாரஸ்யம், வரலாறு. இப்போ விதிவிலக்குன்னு ஒரே ஒரு சப்ஜெக்டை பேசணும், எவ்வளோ நேரம் இழுத்துருச்சு பார்த்தீங்களா? நம்ம பழைய வாழ்க்கைக்கெல்லாம் போயிட்டு வந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைச்சிச்சு. இருக்கா இல்லையா? யாருக்காவது நான் சொன்ன விஷயங்கள் பிடிச்சிருக்கா, புதுசாக இருக்கா, இல்லை ஏதாவது சொதைப்பிட்டேன், நான் நேரத்தை வேஸ்ட் ஆக்கிட்டேன்னு செல்வராஜ் ஐயா சொல்லிட்டாரு போல இருக்கு. செல்வகுமார் ஐயா என்ன சொல்லாதீங்க, யாரையா கை கட்டுங்கன்றீங்களா? இல்ல நல்லா இருக்கு. ஏய், யாரா தப்பு பண்ண கை தூக்குறான்னு? அவன் தான் கொட்டையான கை கீழே வச்சு விடுறான்னு. பட்டாணி திங்கிறேன், இப்படி திங்கிறேன் அதுமாரி. சரியா? சரி, வேறு ஏதாவது சந்தேகங்கள் கேளுங்க. மைக்கில் ஆன் பண்ணுங்க. ஐயா, இந்த கணங்களின் அதிபதினா பூதகணங்களை சொல்லலைங்களா? பூதகணம் தான். சரி. ஏன்னா இப்ப நீங்க சொன்னது வந்து மடியில் கணம் இல்லை, அதனால பயம் இல்லைன்னு சொல்ற மாதிரி. அந்த மடி கணங்கிறதே வந்து கர்மா. அதை தான் நம்ம மடி கணம்னு சொல்றோம். அது யாராலும் தீர்க்க முடியாது. அதை தான், அந்த கணத்தை தான் நம்ம கர்மான்னு சொல்றோம். சொல்றது புரியுதா? புரியுதுங்க. ஆமாம், அதை தான் நான் கர்மான்னு சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. வேற ஏதாவது சந்தேகங்கள்? நான் வர முகத்தை ரொம்ப நாள் காட்டவே இல்லை. சொல்லுங்க ஐயா. அன்பல் ஐயா, மணியன் ஐயா, சத்யவேல் ஐயா, செல்வராஜ் ஐயா, செல்வகுமார் ஐயா, கிருஷ்ணசங்கர் ஐயா, சரவண ஐயா, பரத் ஐயா காணோம், கீதாமா காணோம். அவங்களாம் என் கண்ணுக்கு தெரியல. கேமரா ஒரு வார்த்தை என்னையா? இல்ல, அந்த மூலாதார கடவுள் சொல்றாங்களே கணபதி. ஆமா, அவர் வந்து இந்த சக்கரத்துல வந்து மூலாதார சக்கரத்துல தான் இருக்காருங்களா, இல்ல எல்லா இடத்துலயும் இருக்காருங்களா? இந்த ஓம் அப்படி சொல்லிக்கிறோம்ல எந்த இடத்துல, அந்த ஓம் சுழிச்சு தானே அப்படியே தூக்கிட்டு வந்து கீழே அப்படி போட்டு உள்ளார வந்து ஐங்கோண சக்கரத்தை போட்டீங்க. அந்த ஓம் சுழிக்கிறீங்களா, அந்த அப்படி சுழிக்கிறோம்ல, அங்கதான் கணபதி இருக்காரு. புரியுதா? கணபதிங்கிறது மூலாதாரத்தில் இருக்காரு அப்படின்னா
கணபதி மூலாதாரம் மூலப்பொருள் முக்கண்ணுக்கு தலைவன் பூதகணங்களுக்கு தலைவன் கர்மவினை தீர்ப்பவன் புத்திசாலி சித்தி புத்தி வல்லமை படைத்தவன் அத்தனை பெயரும் கொண்ட ஒரு மாமனித கடவுள் கணபதி. இந்த பிள்ளையாரும் ஒரு பேர் ஐயா சில இடத்துல புரியல. ஐயா சில இடங்கள்ல வந்து ஆ ஊ இம் ஓம்ங்கிறாங்க இல்லையா, அதுக்கு விளக்கம் ஐயா. அதான் மந்திரத்தில் வருது. அது என்ன நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தவே, அதை பயிற்சி கொடுப்பேன்ல. சரி. ஆவு இம்முன்னா என்ன? கண்டிப்பா புரியுதா இல்லையா? ஆவு இம்முன்னா என்ன? ஓம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. என்ன கேட்க மாட்டீங்களா இனிமே? என்னய்யா? ஆவு இம்னா ஓம். ஓம்னா முடிஞ்சு போச்சு. ஓம் பத்தி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா மந்திரவாதி. நான் சொல்கிறேன், சித்தி ஆகணும்னு அவசியமே கிடையாது. சித்தி ஆகணும்னு அவசியம் இல்லைங்க. ஆனால் ஓம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுட்டா நீங்கள் மந்திரவாதி தான். எங்கே முடிஞ்சால் கண்டுபிடிக்க பார்ப்போம். நானே சொல்ல மாட்டேன் அவ்வளோ சீக்கிரம். ஏன்னா அந்த ஓமை பற்றி தெரிஞ்சதோடு உங்களுக்கு பென்சில் சீவு மாதிரி நல்லா உங்களுக்கு கூற சீவணும். நான் உங்களை ஷார்ப்னர் போட்டு எப்படி பென்சில் சீவுறமோ அதுபோல் நல்லா சீவி 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 நல்லா கூர்மையாக கொண்டு வந்து அப்போ ஓமை குத்துனா அப்போ பாருங்கள் ஓம் எப்படி வேலை செய்யுதுன்னு. அந்த கணபதி மந்திரம் உச்சரிக்கும் அந்த ஈ உம்னு வர்றது ஈம்னு ஸ்பீடா வரும்போது ஈம்னு வந்துருது. அதனால ஒன்றும் தவறு இல்லைங்க. தவறுதான், தவறுதான், மாற்று கருத்தே இல்லை. சரி, திருத்தி கொஞ்சம் நிதானமா கொண்டு போங்க. நிதானமாக கொண்டு போங்க. சரி. இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் அன்பல் ஐயா. அவர் வீட்டுக்கு போகிறப்ப உடுக்க எடுத்து நான் அடித்து காட்டுறேன். உடுக்க ஐயா உடுக்க சவுண்டே வரலன்னாரு. நான் வாங்கி அடித்தேன். வெய் 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 நல்ல சவுண்டு வருது. பொறுமையாக அடித்தா அடி வருது. ஆனால் வேகமாக டுபுடுப்புன்றாரு. ஒரே அடியா துப்பு துப்பு துப்புன்னு அடிச்சிடறாரு. சவுண்டு வர மாட்டேங்குது. அடுத்த வீடியோ காலில் அவர் அன்பல் ஐயாவை உடுக்க அடிக்க சொல்லி நம்ம எல்லாரும் கேட்க போகிறோம். அதனால் செல்லெல்லாம் தூரம் வச்சுட்டு கையை அப்படி ஸ்க்ரீனில் காட்டிடுவோம். ஏன்னா திடீர்னு சாமி வச்சுக்க அப்புறம் ஏய் அப்படி நம்ம மகளை சாமி ஆடுற மாதிரி இருந்தாலும் இருக்கலாம். ஐயாவை உடுக்க அடிக்க சொல்ல போகிறோம். இதில் வெக்கம், ஈகோ, ப்ரெஸ்டேஜு, இந்த நாகரிகம், டீசென்ட்லாம் வேண்டாம். எல்லாம் நம்ம வீட்டு அப்பா அம்மா, நம்ம வீட்டு அண்ணன் தம்பிங்க, நம்ம வீட்டு அக்கா தங்கச்சிங்க, அவ்வளோதான். சகஜமாக அவர் அடிக்கிறத நம்ம பார்க்குறோம். என்ன ஐயா அடிக்கிறீங்களா? அடிக்க தெரியுது இல்லை. ரெண்டு எங்கள் முன்னாடி எடுத்து ஒரு தட்டியை தட்டி வச்சுருங்க, அப்புறம் பேசிக்கலாம். அந்த கூச்சம் தெளிட்டோம். எவ்வளோதான் நம்ம நின்று பாடுவோம். யா மைக்கு கையில் கொடுத்தா பாட்டு வராது. அப்படிமா அதிலே முடிஞ்சு போச்சு. நீ ஃபெயில் வெளியே போட்டுருவான். ஆனால் ஸ்டேஜை விட்டு கீழே வரவனே மணி மணியாக பாடுவோம். இதுவும் ஒரு சில அனுபவங்களே. அனுபவத்தை நாம் சபையில் இருந்து தான் எடுக்க முடியுமே தவிர இந்த உள்ளுக்குள்ளே இருந்து தானே எடுக்க முடியாது. அனுபவத்தை மட்டும். இப்போ நான்லாம் இவ்வளோ இடைவிடாமல் மூச்சு விடாமல் இப்படி ஸ்போக்கனாக ஒரு கதையாக கொண்டுட்டு போகிறதுக்கு காரணம் நான் எவ்வளோலாம் பேசியிருக்கேன். உண்மையிலுமே என்கிட்ட மைக் கொடுத்தீங்கன்னா மத்திய அரசு மாநில அரசு நான் நல்ல மைக்கில் பேசுவேன். ஏற்கனவே ஹியூமன் ரைட்ஸு ஆன்டி கரப்ஷனில் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி, இதில் வந்து கம்யூனிஸ்டில் டவுன் செக்ரட்டரி நான் அந்த மாதிரிலாம் சில இதெல்லாம் பண்ணேன். அதனால் வந்து என்னுடைய இது வந்து பார்த்திங்கன்னா ஹெட் ஆஃபீஸ் வந்து அம்யூனிசிட்டி லண்டனில். அதனால் ஆர்டிஐயில் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டு ஹியூமன் ரைட்ஸு அதில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஐயில் வந்து தகவலறிவு உரிமை சட்டம் ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்டில் நான் கொஞ்சம் ஸ்பெஷல். தேனாம்பேட்டை தகவல் ஆணையத்தில் என்னுடைய வழக்கு கிட்டத்தட்ட நானே கோர்ட்டில் உள்ள கூண்டில் ஏறி நானே இந்த கேஸ் எல்லாம் வந்து வாதாடியிருக்கேன். கொஞ்சம் விஷயம்லாம் எனக்கு தெரியும். கொஞ்சம் நம்ம ஆன்மீகத்தை மீறி கொஞ்சம் அரசியல் அனுபவமும் சட்ட அனுபவமும் இருக்கும் எனக்கு. அதனால் இந்த இந்தியன் பேனல் கோடு, ஐபிசி செக்ஷன், பிஎன்எஸ், பாரதி ஜங்ஷா, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும். அதுக்காக ஏன் சொல்கிறேன்னா எல்லாம் நமக்கு கொஞ்சம் தெரியும். ஆனால் இருந்தாலும் அந்த சமுதாயம் நம்மளை போட்டு தள்ளிடும். மந்திரம் வந்து நமக்கு பெரிய பொக்கிஷம். மாந்திரிகம் வந்து நமக்கு பெரிய வரம். மாந்திரிகம் நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. ஆனால் இந்த மாந்திரிகத்தினால தான் ஒரு சில இடத்த என் தலை தப்பிச்சுது. ஏன்னா அவன் சூனியம் வச்சுருவான்னு சொல்லி என்னை அடிக்காத விட்டுட்டானோ, இல்லைனா எனக்கு அன்னையை போட்டு தள்ளிட்டு போகணும். அந்தமாதிரி ஒரு சூழ்நிலையும் எனக்கு நேர்ந்தது. அதனால்
நமக்கு எவ்வளோ விவரம் தெரிஞ்சாலும் பேசக்கூடிய விவரங்கள் நமக்கு தெரியணும் இல்லையா? அப்போ தான் 4 பேர் வந்து நின்னாலும், இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஒரு 100 பேர் ஒன்றா கூடனா என்ன என்கிட்ட மைக் கொடுத்தாலும் அந்த 100 பேர்த்து என்னால் பாடம் நடத்த முடியுமா? உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள். இல்லையா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு திறமை வேணும், உங்களுக்கு திக்குதே, இல்லை உங்களுக்கு பேச தெரியல, தடுமாறுறீங்க, அந்த மாதிரி ஏதாவது அனுபவம் இருக்கா? இல்லைங்க, கிளியரா முடியுங்க. 100 பேர் இருந்தாலும் என்னுடைய அனுபவமாக நான் ஒரு 200 300 பேருக்கு நான் பாடம் நடத்திடுவேன். என்னுடைய அனுபவத்துக்கு நான் இதுக்கு மேலே ஒரு 500 பேர் வந்தால் நடத்த முடியுமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு மட்டும் நான் நடத்தும் போது அமைதியாக கேட்டாங்கன்னா இடைவிடாமல் 4 மணி நேரம் 5 மணி நேரம் இடைவிடாமல் பேசுவேன். ஆனால் உட்காந்து சொல்லணும் மனசு வந்துச்சுன்னா அடித்து தள்ளிடுவேன். நான் எல்லாரும் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு. ஆனால் உண்மையை மட்டும் சொல்லவே மாட்டேன். என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்கு நண்பர்கள் அண்ணன்மார்கள் தம்பிகள் மட்டும்தான் இந்த உண்மையே வெளியே வரும் என்னை மீறி. இல்லைன்னா நீங்கள் வரவே வராது, சொல்ல மாட்டேன். சரி, வேற என்ன சந்தேகம்? 10 மணி ஆக போகுது. அந்த வார்த்தை கோர்வை வந்து கரெக்டா இருக்குங்க, நல்லா போயிட்டு இருக்குங்கய்யா உங்கள்கிட்ட. அது ஒரு பாயிண்ட் ஆரம்பிச்சீங்கன்னா எங்க சுத்தி என்ன விஷயம் சொன்னாலும் திருப்பி அந்த பாயிண்ட் முடிக்காம நீங்க அந்த இதை நிறைவு பண்றதில்ல. அது சூப்பருங்கய்யா. உங்க வீடியோலயும் பார்த்திருக்கேன், இப்ப நேர்லயும் பார்த்திருக்கேன். பரவாயில்ல, நம்மளை பற்றி வந்து 2 3 நாளே ஓரளவுக்கு தெரிஞ்சுட்டார் உங்களுக்கு. அதுக்குள்ளே கிருஷ்ண சங்கரையா அதுக்குள்ளே 2 நாள் உங்களுக்கு தெரிஞ்சு உஷாராயிட்டார் போல இருக்கு. சரி 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 சரி, இருக்க வேண்டியதாக. சந்தோஷம் சந்தோஷம். நுண்ணறிவாக கவனிக்கிறீங்கன்னு நான் தெரியுது, வாழ்த்துக்கள். இந்த அரச மரம், வேப்ப மரம், இந்த தாலி கட்டுறது, இதுக்கெல்லாம் வந்து நான் அதனுடைய சயின்ஸை வந்து நான் மறுபடியும் ஒரு நாள் சொல்கிறேன். என்ன அது வந்து அது தேவையில்லையாங்க உங்களுக்கு? பரிகாரம் பண்ணுறது, வேப்ப மரத்தை அரச மரத்தை தாலி கட்டுறாங்க, அதெல்லாம் உண்மையா பொய்யா? இதை பற்றி ஒரு நாளைக்கு ஆய்வு பண்ணுமா? தேவையில்லையா? வாய்ப்பு சொல்லுங்க. அதாவது மைக்கு ஆஃப் பண்ணி வச்சுனா இல்லைங்க. இப்ப ஜாதகத்திலேயே பாத்தீங்கன்னா மேக்சிமம் அததாங்க பரிகாரமாவே சொல்றாங்க. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் நீ அரச மரத்தை சுத்து, அரச மரத்துக்கு போய் துணியை கட்டு, விளக்கு போடு, இதுதான் மெயின் டார்கெட்டே அதான் இருக்கு. சரி, அதை பத்தி நம்ம மந்திரவாதியாங்க? எல்லாரும் ஒரு சவால் எடுத்துங்க. லட்சியம், நாம என்ன மந்திரவாதியா? இல்லைங்க. யாரு? ஆன்மீக ஆராய்ச்சியாளர். அவ்வளவுதான். நாம ஆராய்ச்சி. மந்திரம் சொன்னா அது விளக்கம் சொல்லுன்னு கேட்கணும். அரசவனா விளக்கம் சொல்லு, கடவுள்னா விளக்கம் சொல்லு, மூலிகைனா விளக்கம் சொல்லுப்பா. இது மட்டும் நம்ம இது இப்படியே தான் கொண்டு போகணும். ஏன்னா என் குருநாதர் விளக்கம் சொல்லுவார். நீ சொல்லுவியா? சொல்லு. எந்திரம் போடணுமா, அந்த எந்திரத்தில் மந்திரம் எழுதணுமா, எழுதுறோம். எப்படி வேலை செய்யும் விளக்கம் சொல்லு. யாட சொல்லியா நீ அப்புறம் பேசிக்கலாம். எழுத வேலை செய்யும். எப்படி வேலை செய்யும்? இது என்ன படமா? சூ மந்திர காளி ஓ ஓ டிங் டிங் தான் வந்துருச்சு உங்களுக்கு கொடுக்குறதுக்கு. என்னடா காதில் பூ சுத்துறீங்க? இல்லை எல்லாம் உண்மையே நம்ம மந்திரம் கற்றுக்கிறது ஜாப் கேட்ட கொண்டு போக முடியுமா? நாம் என்னென்னமோ கனவு கூட கட்டிட்டு வந்தோம். கடைசியில் பார்த்திருந்தாலும் சாமியில நிரூபிச்சிட சாமி. ஆனால் கடவுள் இருக்கு. அதை தான் நான் கொண்டாந்து கடைசியில் உங்கள்கிட்ட நிரூபிச்சிருவேன். நான் நிரூபிச்சிருவேன். உண்மையான கடவுள் எங்கே இருக்குது, அது எப்படி இருக்குது, அது நம்மளை எப்படி வழி நடத்தும், நமக்கு உண்டான சக்தி அது எப்படி கொடுக்கும், நம்மளை எப்படி அதை தத்துக்கெடுத்துக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதனால் அவரவருடைய குலதெய்வம், அவருடைய முன்னோர்கள், அவருடைய மூதாதையர்கள் அவங்கவுங்களும் உங்களை வந்து தத்துக்கெடுத்து அவங்க கற்றுட்ட கலையை உங்களுக்கு கொடுக்கணும். அதை தூர்வாருவோம். எங்கே போட போகிறோம் பார்த்துக்கலாம். சரி, செல்வராஜ் ஐயா, மணியன் ஐயா, சத்யலையா ஆய்த்து வந்து பேசுங்க. ஐயா கேட்டுட்டு தான் இருக்கேன், பேசுங்க. சொல்லுங்கய்யா. ஓய் பேசுங்கன்னு சொல்லுங்க. என்ன சொன்னா நான் எவ்வளோ நேரமாக கத்திட்டு இருக்கேன், இன்னும் என்ன சொல்றது? 1.5 மணி நேரம் கத்திருக்கேன் நான் ஸ்டாப்பா. ஐயா நீ பேசுறது வந்து உறுதிப்பா கேட்கற மாதிரி தாங்க இருக்கு. சரி கேள்வி கேளுங்க. ஐயா அந்த கையில ஒரு எலுமிச்சம்பழம் வச்சுக்க சொன்னீங்களா ஐயா? அப்படியே வச்சிருங்க. அந்த எலுமிச்சம்பழம் எப்போ டயர்ட் ஆகுதோ, எப்போ அது டல் ஆகுதோ, எப்போ உங்களுக்கு வேணாம் தோணுதோ, அரிஞ்சு உப்பு போட்டு ஜூஸ் போட்டு குடிச்சிருங்க.
சரிங்க. செவ்வாய் வெள்ளிக்கு மாத்திக்கலாங்களா? அதெல்லாம் உங்க 10 நாளைக்கு இருந்தாலும் இருக்கட்டும். சரிங்க. அந்த பழம் டயர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வேணாம்னு உங்க மனசு தோணுச்சுன்னா அறுத்து உப்பு போட்டு ஜூஸ் போட்டு குடிச்சிருங்க. சரிங்க. அந்த அப்புறம் அந்த ஆ, உட்கார்ற பகுதியில வந்து பேக்ல செவுரு இருக்கனால கொஞ்சம் அந்த முதுகு ஸ்ட்ரைட்டா வைக்கணும்னு அதுல உடம்பு படுது. அதனால ஒண்ணும் இல்லைங்களா? இந்த பாருங்க, என்ன மாதிரி நல்லா சாஞ்சு கூட உட்காருங்க. பேக்ல செவுத்துல உடம்பு படுறதுனால ஒண்ணும் இல்லைங்க. என் கேமரா என்னன்னு தெரியல, வேலை செய்யலன்னு நினைக்கிறேன். தெரியுதுங்க ஐயா. தெரியுதா? தெரியுதுங்க. கேப்பே இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி கூட உட்காருங்க. கொஞ்சம் ஃபஸ்ட்டு எங்கே பாருங்க இப்படி இருக்கா அது மாதிரி ஃபஸ்ட்டு கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சம் நவுத்துவோம். நான் வேணால் நீங்கள் பாருங்கள், நீங்கள் 4 மணிக்கு மந்திரம் சொல்ல ஆரம்பித்தா அரை மணி நேரம் பேசிக்கே நடக்கும். நீங்கள் விநாயகர் மந்திரத்தை தொடவே முடியாது. அப்போ அவ்வளோ சீக்கிரம் விட்டுருணும் அவங்கள வர்ற அடிப்படையாக அரை மணி நேரம் முழுசாகிடும். எனக்கு பேசிக்கை முடிக்கவே எனக்கு டைம் பத்தாது. அந்த பேசிக் ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சிவம் ஓம் சிவம் ஓம் சிவம் ஓம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் ஹர மகாதேவ நம பார்வதி தென்னாட்டு சிவனையை போற்றி என்னாடு வருகிறவா போற்றி கையிலே மலையாள போற்றி அருணாச்சலேஸ்வரம் போற்றி ஓம் கணபதி ஓங்கார கணபதி ஆங்கார கணபதி ஐயம் கணபதி கிளியும் கணபதம் கணபதியும் கணபதி ரிங்கிரம் கணபதி ரங்கரங் கணபதி ராரா கணவராரோ மரகர் மகாதேவா சர்வேஸ்வரா தயபதி பல நல்ல கத்தச்சங்கள் பரமேஸ்வர அடைந்த பல நல்ல கத்தச்சங்கள் பிரம்மதேவா அடைந்த பல நல்ல கத்தச்சங்கள் சரஸ்வதி கலவை அடைந்த பல நல்ல கத்தச்சங்கள் நாராயண அடைந்த பல நல்ல கத்தச்சங்கள் மங்களசரோட மகாலட்சுமி அடைந்த பல நல்ல கத்தச்சங்கள் மாதாபிதா அடைந்த பல நல்ல கத்தச்சங்கள் குருவே பொறுப்பா அடைந்த பல நல்ல கத்தச்சங்கள் முக்கன் கணவன் அடைந்த இந்த ஸ்பீடா சொல்லியுமே எனக்கு அரை மணி நேரம் ஆயிடுது. ஆமாம், எனக்கு கடுப்பே அதில் தான். இப்போ தேவைலாம் அரை மணி நேரம் ஓடுதுடா அப்படின்னு. அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதனால் நம்ம அப்படியே கொண்டு போகலாம். அதனால் நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் சித்தி மந்திரத்தை எடுக்க விட்ருவோன்னா, இப்போ காப்பு மந்திரம் ஒன்று தான் முன்னாடி இருக்குதுல்ல, அடுத்தது மாலை மந்திரம் இருக்குது, அப்புறம் மூல மந்திரம் இருக்குது, அப்புறம் இன்னொரு மந்திரத்தை சொல்லணும், அப்புறம் தான் அது உள்ளார போகணும். கடைசியில் ஓமா யூமன் எடுத்து ஒரு சுற்றுல ஒரு நாள் ஓடிடும். ஐயா என்ன ஐயா இதெல்லாம் முடிச்சுட்டு போகிறதே டைம் ஆகிடுது ஐயா, இன்னும் நேரம் எழுந்துரு ஐயா, காலைல வேலைக்கு போகல ஐயா. இப்படியும் சம்பவங்கள் நடக்கும். அதனால் பார்க்கலாம். இன்னும் உடல்கட்டு திசைக்கட்டு அத்தனையும் என்னென்னமோ இருக்குது. இன்றைக்கி வந்து சந்திரகிரகணத்து வர எல்லாம் ஒரு பயங்கரமாக மந்திரம் சொல்லியிருப்பீங்க. நானும் எனக்கு ஒரு மாதிரி உடம்பே ஒரு மாதிரி கணங்கன்னு இருந்துச்சுங்க. உங்கள்கிட்ட பேச நான் ஆக்டிவ் ஆகிட்டேன் உண்மையிலுமே உடம்புல. அதனால தான் நான் முகத்தையே காட்டாமல் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் ரெட்டிஷாக இருந்துச்சு. அடப்போயா அப்படின்னு அப்படியே மயங்கி பார்த்தேன், ஒரு கிளாஸுக்கு போகலாமா வேணாமா என்ன பண்ணான்னு. கடைசியில் இன்னைக்கு பயிற்சி ஐயா ஐயா எல்லாரும் ஒரு அனுபவத்தை உக்காஞ்சலையா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம்ட்டு என்ன நடந்திருக்குன்ட்டு மொத்தம் ஒரு அனுபவத்தெல்லாம் கொஞ்சம் பகிரலாம் ஐயா. நான் வாய் முடிக்கிறேன். அது தியானத்தை சொல்லுங்க, அவங்கவுங்க அனுபவத்தை சொல்லுங்க. இந்த மந்திரம் படிச்சீங்கல்ல, இந்த மந்திரம் படிச்சீங்கள, அவங்க அனுபவத்தை சொல்லுங்க பார்ப்போம். இந்த மந்திரம் படிச்சுமே காலையிலையும் சாயந்தரம் மந்திரம் படிச்சுமே அந்த அனுபவத்தை கேட்குறாரு. ஐயா நீங்கள் சொல்லுங்க, உங்களை வச்சு எல்லாரும் சொல்லுவாங்க. ஐயா இன்னைக்கு நடந்தது சொல்றேன். ஒரு 200 வாட்டி வந்து ஒரு 108 ரெண்டு இது வந்து பாத்தீங்கன்னா மணியை ஒட்டினே வந்து உச்சரிப்பு வந்து வெளியில சொல்ற மாதிரியே சொல்லின்னு வந்தேன். அதுக்கப்புறம் அப்படியே நிறுத்திட்டு உள்ள சொல்ல ஆரம்பிச்சேன். ஒரு 20-25 இது சொல்லி உடம்பெல்லாம் அப்படியே ஒரு மாதிரியா கிருன்னு ஆயிப்போச்சியா, தலைவரியும் ஏதோ வந்து டச் ஆனா எப்படி இருக்கும் உடம்புல.